வணக்கம். டேட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து டேட்ஸு, முந்திரி, பாதாம், திராட்சை, வெள்ளரி விதை, பூசணி விதை, எள், வெள்ளை எள் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல இந்த டேட்டில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இதை போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். தண்ணி விடாமல் அரைக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த ட்ரை நட்ஸ்லாம் வறுத்து எடுக்கிறோம். நம்ம இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சி வச்ச டேட்ஸ் போட்டு நம்ம வதக்குறோம். இங்கே பாருங்கள், அரைச்சி வச்ச டேட்ஸ் போட்டாச்சு. இதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுலேயே அதில் வறுத்து வச்சுக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம 2 வதக்கிட்டு எடுத்து தட்டில் போட்டு பர்ஃபி பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா போட்டு இதில் வதக்கிட்டோம். டேட்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆறுனதும் இதில் கொஞ்சம் ஹனி ஊற்றணும். ஹனி ஊற்றி நல்லா கலந்துட்டு தட்டில் போட்டு தட்டில் நெய் போட்டு இதை போட்டு ஆற வச்சு கட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்ஸோட பர்ஃபி எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நம்ம இதில் தேன் தான் போட்டிருக்கோம். தேனும் டேட்ஸும் தான் போட்டிருக்கோம். வேறு வெல்லம் சர்க்கரை எதுவும் போடலை. இது வெளியில் வச்சு சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் கெடாமல். ஆனால் வந்து பிள்ளைங்க விட்டு வைக்க மாட்டாங்க. ஒரு வாரத்திலே காலி ஆகிடும். குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.